வணக்கம். ஓஷோவோட தம்மப்பதம் சொற்பொழிவுகள்ல இருந்து 22வது ஆடியோ பதிவை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். வணக்கம். இந்த உரையை கேட்கும்போது ஒரு விஷயம் மனசுல ரொம்ப உதைக்குது. ஆன்மீகம்னாலே நம்பிக்கை, கடவுள், அப்புறம் ஆன்மா, இது சுத்தி தானே இருக்கும். ஆமா, பொதுவா அப்படிதான். ஆனா இங்க ஓஷோ சொல்ற புத்தர் முதல்ல நம்மளோட பெரிய ஆறுதலான கடவுளையே எடுத்துடுறாரு. சரி. அப்புறம் நம்ம அடையாளமான ஆன்மாவையும் இல்லைன்னு சொல்றாரு. கடைசியா பாதையா இருந்த நம்பிக்கையும் கேள்வி கேட்க சொல்றாரு. எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்குறாரு. ஆமா, எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் கடைசில என்னதான் மிஞ்சும்? ஒரு வெறுமையான சூனியமா, இல்ல அதை விட ஆழமான வேற ஏதாவது இருக்கா? வாங்க இத ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். கரெக்டா ஆரம்பிச்சுங்க. இது ஒரு மாதிரி ஆன்மீகத்தை தலைகீழா பார்க்குற முயற்சி. ஓஷோ இந்த உரையில அதான் பண்றாரு. இதுதான் என்னோட முதல் கேள்வி. இல்ல, அதுதான் இங்க சுவாரஸ்யமே. ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமானது. புத்தரோட காலம் பகுத்தறிவு நிறைஞ்சதெல்லாம் இல்லங்கிறாரு. அப்படியா? ஆமா, அது ரொம்ப பக்தி மார்க்கம் நிறைஞ்ச காலம். ஆனா புத்தர் அந்த காலத்துக்கு 2500 வருஷம் முன்னாடியே பிறந்துட்டாருன்னு ஓஷோ சொல்றார். 2500 வருஷம் முன்னாடியா? இதை எப்படி எடுத்துக்கிறது? ஓஷோ ஒரு நல்ல ஓமை சொல்றாரு. ஒருத்தர் மலையடி வாரத்திலிருந்து பாக்குறதுக்கும் இன்னொருத்தர் மலை உச்சியிலிருந்து பாக்குறதுக்கும் பார்வையில பெரிய வித்தியாசம் இருக்கும். அதேதான். புத்தரோட பார்வை அந்த மலை உச்சியிலிருந்து வந்த பார்வை. அதனாலதான் அவர் காலத்து மக்களால அவரை முழுசா புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு நம்மளாலே முடியலையே. குறிப்பா கடவுள் இல்லாத மதம்ங்கிற அந்த கான்செப்ட். ஆமா, பிரார்த்தனை பண்ணணும், ஆனா கும்பிடுறதுக்கு ஒரு கடவுள் இல்லைங்கிறது இன்னைக்கும் ஜீரணிக்க கஷ்டமான விஷயம் தானே. கண்டிப்பா. பிரார்த்தனைனாலே நமக்கு வெளியே இருக்கிற ஒரு சக்தி கிட்ட நம்ம கோரிக்கைகளை வைக்கிறதுன்னு தானே நாம பழகியிருக்கோம். ஆமா, கடவுளே இல்லைன்னா அப்புறம் யார்கிட்ட பிரார்த்தனை பண்றது? அதுதான் புத்தரோட முதல் புரட்சி. அவர் சொல்றார், பிரார்த்தனைங்கிறது ஒரு அக மனநிலை, அது ஒரு குணம். ஒரு குணம். அதாவது நீங்க பணிவா இருக்கிறதுக்கு யாருடைய கால்யாவது விழணும்னு அவசியம் இல்ல. ஒரு பூ மலரும் போது அது யாருக்காகவும் மலர்றதில்லை இல்லையா? அது தன்னில்பாவே மலருது. ஆமா, அந்த மாதிரி பணிவு, அன்பு, கருணை இதெல்லாமே உங்களுக்குள்ள நிகழ வேண்டிய விஷயங்கள். அதுக்கு வெளியில ஒரு சாமி சிலையோ ஒரு கடவுளோ தேவையில்லை. ஓ, இந்த சுயசார்பு நிலைதான் அவரோட முதல் புரட்சிகரமான அடியா? கரெக்ட். ஆனா மகாவீரரும் கடவுள் இல்லைன்னு சொன்னதா ஓஷோ குறிப்பிடுறாரே. அப்போ புத்தரோட பார்வை இதுல இருந்து எப்படி மாறுபடுது? நல்ல கேள்வி. மகாவீரர் கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஆனா பிரார்த்தனை பண்ற ஒரு ஆன்மா இருக்குன்னு சொன்னார். ஓகே. ஆனா புத்தர் அங்கேயும் ஒரு படி மேல போறார். அதுதான் அவரோட தத்துவத்தோட உச்சம். ஒரு பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். அடுத்த கட்ட பாய்ச்சல். அதாவது பிரார்த்தனை செய்யற, தியானம் பண்ற நான் என்கிற ஆன்மாவே இல்லைன்னு சொல்றது. அனத்தா கோட்பாடு. அதேதான். அன்பு இருக்கு, ஆனா அன்பு செய்யறவன் இல்ல. தியானம் இருக்கு, ஆனா தியானம் பண்றவன் இல்ல. ஒரு நிமிஷம், இது எப்படி சாத்தியம்? ஆன்மீக பாதையோட நோக்கமே நம்மளோட உண்மையான நானை கண்டுபிடிக்கிறதுன்னு இல்லையா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? எக்ஸாக்ட்லி. அதுதான் அந்த ரக்புல். ஓஷோ இதுதான் உச்சபட்ச புரட்சின்னு சொல்றார். இது எல்லாத்தையும் அப்படியே தலைகீழா கவிழ்க்குதே. ஆமாம். மத்த மதங்கள் எல்லாம் ஆன்மாங்கிற கண்ணாடியில படிஞ்சிருக்கிற தூசிய தட்ட சொல்லுது. ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் நல்லா உத்துப்பாரு, அங்கே கண்ணாடியே இல்லைன்னு சொல்றார். வா, நான் இருக்கிறதால உங்களுக்கு எதிரா ஒரு நீ இருந்தே தீரும். அந்த பிரம்மாண்டமான நீ தான் கடவுள். ஓ, நான் இருக்கிறதால தான் நீங்கிற கடவுள் தேவைப்படுறார். கரெக்ட். எப்போ நான்கிற அந்த மையப்புள்ளியே கரையதோ அப்போ கடவுள்ங்கிற தாரணைக்கே இடம் இல்லாம போயிடுது. இந்த நான் நீங்கிற ரெண்டுமே இல்லாத நிலையத்தான் புத்தர் சூன்யம்னு சொன்னாரா? ஆமா. ஆனா சூன்யம்னானே நமக்கு மனசுல வர்றது ஒரு இருட்டான, வெறுமையான, ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம் தானே. அது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இல்லையா? இதுதான் நாம செய்யற பொதுவான தப்பு. ஓஷோ இத நல்ல வளர்க்கிறார். புத்தரோட சூனியம்ங்கிறது ஒரு காலி ரூம் மாதிரி இல்ல. அப்போ அது என்ன? சொல்லப்போனா அது ஒரு எல்லைகளே இல்லாத முழுமை. எல்லாம் இருக்கு, ஆனா அதுக்கு நான்னு உரிமை கொண்டாட ஒரு ஆள் இல்ல. நான் நீங்கிற பிரிவினைகள் இல்லாத ஒரு பிரபஞ்ச உணர்வு நிலை. சரி, இந்த நிலையை அடையறதுக்கான பாதை எப்படிப்பட்டது? எல்லா மதமும் நம்பிக்கை வைன்னு சொல்லுது, ஆனா புத்தர் சந்தேகப்படுன்னு சொல்றார். இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுதே. அது முரண்பாடு இல்ல. அதுதான் புத்தரோட விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறைன்னு ஓஷோ சொல்றார். விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையா? ஆமா. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நம்மளோட புத்தியே குழப்பத்துல, பலவீனத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பலவீனமான புத்தியில இருந்து வர்ற நம்பிக்கை எப்படி உங்களுக்கு ஒரு ஏணியா இருக்க முடியும்? ம்
அதுவும் அந்த நோயோட ஒரு அறிகுறியா தானே இருக்கும். சரியா சொன்னீங்க. கடன் வாங்கின நம்பிக்கை எப்படி உங்களை விடுதலைக்கு கூட்டிட்டு போகும்? அதனால தான் எல்லா நம்பிக்கையும் கைவிட்டு சந்தேகத்தின் நெருப்புல முழுமையா இறங்கணும்னு சொல்றார். ஒரு நிமிஷம், அப்போ சந்தேகம்ங்கிற பாதையில ஆரம்பிச்சு கடைசியில ஸ்ரத்தான்னு சொல்லப்படுற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நிலைய அடையறதா சொல்றீங்க. இது ஒண்ணுக்கொண்ணு முரணா இல்லையா? இல்ல, மேலோட்டமா பார்க்க முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நெருப்பு சுடும் நம்பு அனு சொல்றார். இது குருட்டு நம்பிக்கை. நீங்க அதை நம்பலாம், ஆனா அது உங்க அனுபவம் இல்ல. சரி. புத்தரோட பாதை என்ன சொல்லுதுன்னா, அந்த புத்தகத்தை நம்பாத, நீயே மெதுவா நெருப்புக்கிட்ட போ, அதோட வெப்பத்தை உணருன்னு சொல்லுது. ஓ, அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்க சொல்றார். ஆமா, அந்த அனுபவத்தால் பிறந்த அசைக்க முடியாத உறுதிதான் ஸ்ரத்தா. அது கடன் வாங்கினதில்ல, நீங்க சம்பாதிச்சது. பெர்ஃபெக்ட் அனாலஜி. அப்போ ஸ்ரத்தாங்கிறது சந்தேகத்துக்கு எதிரானதில்ல. இல்ல, அது சந்தேகமே இல்லாத நிலை. சந்தேகத்தை முழுசா வாழ்ந்து அதை கடந்து போனதுக்கு அப்புறம் வர்ற ஒரு தெளிவு. அப்போ புத்தரோட கடைசி வார்த்தைகளான அப்போ தீபோ பவ, உனக்கு நீயே ஒளியாக இருங்கிறது இதோட சம்பந்தப்பட்டதுதான். யாரையும் நம்பாத, உன் அனுபவத்தையும் நம்பு. புரியுது. ஆனா இந்த பாதையில போறதுக்கு வெறும் அறிவுபூர்வமான புரிதல், அதாவது சமச் போதுமா? நெருப்பு சுடும்னு நான் மூளையால புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? சரியா கேட்டீங்க. ஓஷோ சொல்றார், புரிதல் ரொம்ப முக்கியம், ஆனா அது மட்டுமே பத்தாது. ம். புரிதலுங்கிறது ஒரு பெரிய இருண்ட கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன வெளிச்சம் போட்ட தீவு மாதிரி. நீங்க அந்த தீவுலயே நின்னுக்கிட்டா சுத்தி இருக்கிற இருட்ட பார்த்து பயந்துட்டே தான் இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த சின்ன புரிதலை ஒரு தீப்பந்தமா கையில எடுத்துக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளேயே பயணம் பண்ணணும். அதாவது நம்மளோட எதிர்மறை உணர்வுகளை அடக்காம அத புரிஞ்சுக்க அந்த புரிதலை பயன்படுத்தணும், அப்படிதானே? அதேதான். உதாரணமா கோபத்தை எடுத்துக்கலாம். கோபம் வரும்போது அதை அடக்க முயற்சி பண்ணாம அந்த கோபத்தோட தன்மை என்னன்னு உங்க புரிதலை வச்சு ஆராயணும். ஓகே. கோபங்கிறது மத்தவங்கள சுடுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களே எரிக்கிற நெருப்புன்னு நீங்க அனுபவபூர்வமா உணர்ந்துட்டா அத அடக்க வேண்டிய அவசியமே வராது. எரெக்ட். அந்த புரிதலே அந்த ஆற்றலை மாத்திடும். அப்போ கோபத்துக்கு போன அதே சக்தி கருணையா மாறும், பேராசை தானமாகவும், காமம் அன்பாகவும் மாறும். வாவ், சக்தி ஒண்ணுதான், அதோட வெளிப்பாடு தான் மாறுது. ஆமா, ஆக சந்தேகத்தின் வழியே அனுபவத்தை அடைஞ்சி புரிதலை ஒரு கருவியா வச்சு நம்மளோட உணர்வுகளுக்குள்ளேயே பயணிக்கணும். இது ரொம்ப ஆழமான பாதை. சரி, இந்த பாதையோட இறுதி இலக்கு நிர்வாணம். ம், மத்த மதங்கள்ல மோக்ஷம், பரமபதம்னு ரொம்ப நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆனா புத்தர் ஏன் நிர்வாணம்னு ஒரு எதிர்மறையா தொனிக்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு? அதுக்கு அர்த்தம் அணைந்து போதல் தானே? இது ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பம். ஓஷோ சொல்றார், மக்கள் ஆசையில சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காகவே புத்தர் ரொம்ப கவனமா அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்தார். ஆசையில சிக்கிடக்கூடாதா? எப்படின்னா? மோக்ஷம்னு சொன்னா உடனே நம்ம மனசு, ஆஹா அங்க நாம இருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு ஒரு கற்பனையோ ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஆமா, அதுவும் ஒரு விதமான ஆசைதான். கரெக்ட். ஆனா புத்தரோட நோக்கமே நான்கிற எண்ணத்தையே கரைக்கிறது. அதனால தான் அவர் நிர்வாணம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஓஷோ இந்த வார்த்தைக்கு 2 அழகான அர்த்தங்கள் சொல்றார். ஒன்னு, விளக்க அணைஞ்சு போறது மாதிரி. ஆமா, ஒரு விளக்க ஊதி அணைச்சா அந்த சுடர் எங்கே போச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது மாதிரி நீங்கிற உணர்வும் அணைஞ்சு போகும். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் இன்னும் ஆழமானது. நிர்வாணத்தை நிர்வான்னு பிரிக்கலாம். வான்னா வடமொழியில ஆசை, அதாவது வாசனா. நிர்னா இல்லாம போறது. ஆமா, ஆக நிர்வாணம்னா ஆசைகள் அணைஞ்சு போறது. இங்க தான் புத்தரோட பார்வை மத்த எல்லா மதங்கள்ல இருந்தும் கார்டினலா மாறுபடுது. எப்படி? எல்லா மதங்களும் தானே ஆசையை விட சொல்லுது. ஆனா மத்த மதங்க என்ன சொல்லுதுன்னா, நீங்கிறது ஒரு பரிசுத்தமான ஆன்மா, உன்னை சுத்தி ஆசைகள்ங்கிற அழுக்கு படிஞ்சிருக்கு, அந்த அழுக்கை துடைன்னு சொல்லுது. அதாவது நீ வேற, உன்னோட ஆசைகள் வேற. ஆமா, ஆனா புத்தர் சொல்ற பார்வை உண்மையிலே அதிர வைக்கும். அவர் சொல்றார், நீயே ஆசைகளோட ஒரு கட்டுதான், நீயும் ஆசைகளும் வேற வேற இல்ல. ஒரு நிமிஷம், நான் ஆசைகளின் ஒரு கட்டா? அப்போ உண்மையான நான்னு ஒண்ணு கிடையாதா? புத்தரை பொறுத்த வரைக்கும் இல்ல. ஓஷோ சொல்ற உதாரணம் இது. ஒரு கட்டை எடுத்துக்கோங்க, அதுல நிறைய குச்சிகள் இருக்கு. சரி. ஒவ்வொரு குச்சியா நீங்க வெளியில எடுத்தா
அதாவது ஒவ்வொரு ஆசையா நீங்க இல்லாம செஞ்சா கடைசியில என்ன மிஞ்சும்? ஒண்ணுமே இருக்காது, கட்டுன்னு ஒண்ணு தனியா இருக்காது. அதேதான். அதுபோல ஆசைகள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த புரிதல் ரொம்ப புரட்சிகரமானது. உண்மையிலேயே இது மனச உழுக்குற ஒரு கருத்து. அப்போ இந்த முழு பயணத்தையும் ஒரு தடவை தொகுத்து பார்த்தா, சொல்லுங்க. புத்தர் முதல்ல நமக்கு வெளியில இருந்த கடவுளை மறுக்கிறார், அப்புறம் நமக்கு உள்ள இருந்த ஆன்மாவை மறுக்கிறார். ஆமா. அப்புறம் இந்த ரெண்டையும் அடையறதுக்கான பாதையா இருந்த குருட்டு நம்பிக்கையும் மறுக்கிறார். கடவுள் இல்லாத மதம், ஆன்மா இல்லாத ஆன்மீகம், சந்தேகத்துல தொடங்குற ஒரு பாதை. கடைசியில நான் என்பதே கரைஞ்சு போறதை இலக்கா கொண்ட ஒரு தத்துவம். ஆமா, இது பதில்களை தர்ற தத்துவம் இல்ல, சரியான கேள்விகளை கேட்க கத்துத்தர்ற ஒரு வாழ்க்கை முறை. கரெக்ட். கோட்பாடுகளை விட அனுபவத்துக்கும் குருவை விட சுய தேடலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அதனாலதான் புத்தர் சொன்னார், அப்போ தீபோபவ, உனக்கு நீயே உரியாக இரு, யாரையும் சார்ந்து இருக்காத, உன் அனுபவமே உனக்கு வழிகாட்டி. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இறுதி சிந்தனை. ஓஷோ இந்த சொற்பொழிவோட கடைசியில ஒரு அழகான கவிதை வரிய சொல்றாரு. ஆமா, ஏசாசே மொஹப்பத் பி மிட்தா நசர் ஆத்தா ஹை. அதோட அர்த்தம், அன்பின் பயணம் முழுமையடையும் பொழுது நான் அன்பு செய்கிறேன் என்ற உணர்வு கூட மறைந்து விடுகிறது. இதுதான் இந்த எல்லா கருத்துக்களோட சாராம்சம். ஒரு குணம், உதாரணமா அன்பு, உங்ககிட்ட எவ்வளவு முழுமையடையுதோ அத பத்தின நம்ம பிரக்ஞையே இல்லாம போயிடுது. சரியா சொன்னீங்க. நாம சாதாரணமா இருக்கும்போது நம்மளோட சுவாசம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. எப்போ மூச்சு திணறல் வருதோ அப்பதான் சுவாசத்தை பற்றி நினைக்கிறோம். ஆமா, உண்மைதான். அது மாதிரி உங்ககிட்ட வெறுப்புங்கிறதே இல்லாம போயிட்டா, நான் அன்பு செய்றேன்னு சொல்றதுக்கு அங்கே தனியா ஒரு நான் இருக்காது. நீங்க அன்பாவே மாறிடுவீங்க. அன்பு செய்யறவர், அன்பு செய்யப்படுற பொருள்ங்கிற அந்த ரெண்டுமே கரைஞ்சு அன்பு மட்டுமே மிச்சம் இருக்கும். ஆமா, இந்த இருமையற்ற நிலை அன்பு மாதிரி ஒரு ஆழமான உணர்வுல உங்களுக்கு எதை உணர்த்துதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.